ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வார கடைசி நாட்களில் இருக்கிறோம். எப்போ நமக்கு ஜும்மா முடிஞ்சிருச்சோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நமக்கு வார கடைசி நாட்கள் தான். இந்த சனி ஞாயிறு 2 நாட்களுமே அப்படி தான். அதுக்கப்புறம் திங்கட்கிழமையிலேருந்து நமக்கு புது வாரமே தொடங்கிடும். ஆனால் அப்படி நம்ம தொடங்குவதற்கு முன்னாடி நம்ம இதை ஓதிக்கொள்ள வேண்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் எல்லாமே அல்லாஹ் நமக்கு சிறப்பாக தேர்ந்தெடுத்து தான் கொடுத்துருக்கான். எல்லாமே நம்மளுடைய ஆயுட்கணக்கில் ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டு போகுது. இன்னையிலேருந்து நம்ம நாளைக்கு போகிறோன்னா நம்மளுடைய ஆயுஸில் இருக்கக்கூடிய ஒரு நாள் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது நம்ம எதையுமே சாதாரணமாக கடந்து போயிடக்கூடாது. நம்ம ஒரு வாரத்தையே முடிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம அதுக்கான ஒரு இபாதத்தாக நம்ம அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொள்ளணும். நம்ம என்ன செய்யணும்? ஒரு வாரத்தவே முடிச்சிருக்கோன்னா ஒரு வாரம் முழுவதும் செய்த பாவங்களுக்கு முதல் மன்னிப்பு கேட்கணும். ஒரு வாரம் முழுவதும் அல்லாஹ் கொடுத்த நிஹ்மத்துகளுக்கு நன்றி சொல்லணும். இந்த 2 விஷயம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு வாரம் ஃபுல்லாக 7 நாளும் அல்லாஹ் ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருப்பான். கண்டிப்பாக நம்ம கேட்டது கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டினாலும் சரி நம்ம ஒவ்வொரு நடுவையும் சாப்பிட்டது தண்ணி குடிச்சது எல்லாமே அல்லாஹுடைய அருட்கொடை தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நன்றி செலுத்துபவர்களுக்கு நான் மென்மேலும் அதிகமாக்கி கொடுப்பேன்னு சொல்லி. இப்போ நம்ம அடுத்த வாரம் வரோம். அடுத்த வாரத்துக்கு என்ன வேணும்? நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான எல்லா விஷயமுமே நமக்கு அல்லாஹுடைய கிருபையை கொண்டு கிடைக்கணும்னா நம்ம கடந்த வாரத்துக்கு நன்றி சொல்லணும்னா அந்த நன்றியின் காரணமாக இந்த வாரம் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறும், பரக்கத்துகள் கிடைக்கும், அல்லாஹுடைய அருட்பார்வை கிடைக்கும். அந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே அந்த நன்றி கொடுத்துரும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யார் ஒருவர் செய்த பாவத்துக்காக பாவ மன்னிப்பு கேட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் காணாத புறத்திலிருந்து ரிஸ்க் கொடுப்பான், அவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சோதனைகளும் நீக்குவான், இன்னும் அவர்களுக்கு தேவையானதை அல்லாஹ்வே பொறுப்பேற்று கொடுப்பான்னு சொல்லி நம்ம அறிவிப்புகளில் பார்க்க முடியுது. அப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் நம்ம நிறைய பாவம் பண்ணியிருப்போம். எல்லாருமே பாவம் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஒவ்வொரு நொடியும் ஏதாவது தெரிஞ்சு தெரியாமல் கூட பண்ணியிருப்போம். செய்யக்கூடிய இபாதத்தில் கூட குறை வச்சுருப்போம். அப்போ நம்ம ஒரு வாரம் ஃபுல்லாக பாவம் பண்ணியிருக்கோம்னா அதை மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம அடுத்த வாரத்துக்கு போகும்போது அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னித்து அதுக்கு பகரமாக நமக்கு நன்மையும் கொடுத்து இனி வரக்கூடிய நாட்களில் அல்லாஹ் நமக்கு நேர்வழியும் கொடுப்பான். தேவையான எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்வே பொறுப்பேற்றுக்கொள்வான். அப்போ ஒரு வாரத்தை முடிச்சுட்டு இன்னொரு வாரத்துக்கு போகிறவங்க ஒன்று பாவம் மன்னிப்பு, இன்னொன்று நன்றி செலுத்துவது. இது 2 தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை தான் நீங்கள் ஓதி விட்டு நீங்கள் துவா செஞ்சுக்கணும். இனி வரக்கூடிய ஒரு வாரம் முழுவதும் எனக்கு நல்லது கொடு ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டு நீங்கள் துவா செஞ்சுக்கணும். அப்படி ஓத வேண்டிய 2 வார்த்தைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னா அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அர்த்தம். இது அல்லாஹ்விற்கு நம்ம நன்றி செலுத்துவதற்காக ஓதுறோம். பாவ மன்னிப்புக்கு அஸ்தோஃபிருல்லாஹி வாத்தூபு இலைஹி. இது அல்லாஹ்விடத்தில் நம்ம செய்த பாவத்துக்கு நம்ம மன்னிப்பு கேட்குறோம். உன்புறமே நான் திரும்பி வரேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் நம்ம சொல்கிறோம். இது 2ஐயும் நீங்கள் ஓதிட்டு நீங்கள் துவா செஞ்சுக்கோங்க. இது 2 மட்டும் தான் ஓதணும் இல்லை. இதை தவிர அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய எந்த வார்த்தைகள் வேணால் நீங்கள் ஓதிக்கலாம். அதேமாதிரி அல்லாஹ்விடத்தில் பாவம் கேட்கக்கூடிய எந்த வார்த்தைகளை வேணால் ஓதிக்கலாம். ஆனால் நம்ம எதை வேணால் ஓதிக்கலான்னு சொன்னால் என்ன ஓதுறதுன்னு தெரியாது. அதுக்காக நிறைய இருக்குது. அதில் இந்த 2 சிறந்ததாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். வாரம் ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த வாரம் இந்த 2 வார்த்தைகள் ஓதுறோம். 33 முறை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் நமக்கு அடுத்த வாரத்துக்கான நல்லதை கேட்டுட்டு போகலாம். என்னோட சேர்ந்து நீங்களும் ஓடுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்தோஃபிருல்லாஹ வாத்தூபு இலைஹி. 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 அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்தோஃபிருல்லாஹி வாத்தூபு இலைஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்தோஃபிருல்லாஹ 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 வாத்தூபு இலைஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்தோஃபிருல்லாஹி வாத்தூபு இலைஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்தோஃபிருல்லாஹ 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 வாத்தூபு இலைஹி அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியிருக்கோம், பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கோம். நீங்கள் அல்லாஹுக்கு துவா செஞ்சுக்கோங்க. நீ கடந்த ஒரு வாரம் முழுவதும் எங்களுக்கு கொடுத்த அனைத்து நிகமத்துகளுக்கும் நாங்கள் உனக்கு நன்றியுள்ள அடியாராகவே இருக்கிறோம். எங்களுக்கு பரக்கத்தை கொடுத்து இனி வரக்கூடிய வாரத்திலையும் நிறைய நன்மைகளை கொடுப்பாயாகன்னு சொல்லிட்டு துவா செஞ்சுக்கோங்க. எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து இந்த வரக்கூடிய வாரத்தில் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வெற்றியை தந்து எங்களுக்கு ரிசுக்களிப்பாயாகன்னு துவா செஞ்சுக்கோங்க. எல்லாமே சுமூகமாக இருக்கணும், வெற்றிக்கு மேலே வெற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரமே நமக்கு நிம்மதியாக சண்டை சச்சரவு இல்லாமல் விருப்பப்பட்டபடி ஓணும்னு சொல்லிட்டு நீங்கள் துவா செஞ்சு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.